முனிக்கொம்புல இருந்த அடிக்கொம்பை வெட்டுகிறான். வெட்டி கொண்டு இருக்கிறான். அறிவு உள்ள பையன் பார்த்து. ஆமா, அறிவியாளி பெத்தமவன் புத்திசாலி. எவனாச்சும் முனிக்கொம்புல இருந்து அடிக்கொம்பை வெட்டுவானா ஐயா? வெட்டவே மாட்டான். ஆமா, கீழே விழுந்தாமனா என்னத்துக்கு ஆமா? ஏப்பா ஒண்ணுக்கு ஆக மாட்டாம்ல. வெட்டி வச்சுதான் அவன் பிறக்கும். பெத்தாளு பிள்ளைய போய் சேர மாட்டான் பாவி. சேரவே மாட்டான் பாவி. ஆமா, ஏனே என் முனிக்கொம்புல இருந்த அடிக்கொம்பை வெட்டுகிறான். வெட்டுகிறார். ஏ ஆண்டவா, பகவான், அதோ பாத்தீங்களா? என்னையா தெரியுது? ஏப்பா அந்த ஒரே இருட்டு புகையா இருக்கு. இருட்டு புகையா இருக்கா? அதுக்கு பச்சை கலர் வீடு இருக்கு. அதுல ஒரு சோப் பெயிண்ட் அடிச்சுக்காங்க. அண்ணாவியோ, நாளைக்கு அரவிந்த் கண் மருத்துவமனை இதை போய் நல்லா செக் பண்ணிட்டு அங்கேயும் போனியோ. அங்க நேர இதுக்குள்ள நுண்ணோய்களை பார்க்க சொன்னாங்க. அப்போ அப்படியும் கேட்கலான்னு வை. ஆமா, தம்பி கல் எடுப்பா. அழுவனியா? உன் பேர் என்ன பேரு? பேரை சொல்லுற வரைக்கும் நான் உன் பேரை சொல்ல மாட்டேன். ஏனே அதுவும் கேட்கலன்னா ஆமா சுண்ணாம்பு இருக்கு பத்தியா? சுண்ணாம்பு. ஆமா, அதை கொண்டாந்து கண்ணுல 2 பக்கம் ராவிட்டேன்னு வை. சரி, கண் அப்படியே குளிர்ச்சியா இருக்கும், நல்லா பார்வை தெரியும். ஏப்பா பார்வை தெரியும். இங்க பார்க்க சொல்லல, பார்வதா தேவி பகவான பார்க்க சொல்லுதா ஆலமரத்தை. ஏப்பா ஆலமரத்தை முனிக்கொம்புல இருந்து ஒரு வாழக அடிக்கொம்பை வெட்டி கொண்டு இருக்கிறான ஆண்டவா. ஆமா, இவனை நீங்க போய் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவா. இது கண்ணன் வேலை என்று கடவுள் பகவான் அறிந்து கொண்டு துட்டி ஆட்டடா கொடுத்த. அப்ப அவன்கிட்ட சொல்ல, அவன் பேர சொந்த மாமாட்டே ஒரு பேப்பர்ல எழுதிட்டாங்க. ஏனே ஆண்டவா பகவானே சிவபெருமான ஈஸ்வரா இறைவா முனிக்கோப்புல இருந்து அடிக்கோப்பை வெட்டக்கூடிய பாலகனே, அம்மா நீங்கள் தான் போய் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவா. கண்ணன் வேலை என்று கடவுள் பகவான் அறிந்து கொண்டோ அம்மா பார்வதியே வாழ பிறந்தவன் வாழ்ந்துதான் அடித்திருவான், சாக பிறந்தவன் செத்தேதான் தீருவான், இருக்க பிறந்தவன் இருந்துதானம்மா தீருவான், அழ பிறந்தவன் ஆண்டேதான் தீருவான். அம்மா பார்வதியே, என்ன ஆண்டவா? ஈஸ்வரி கோமதிய என்னால் முடியாது காப்பாற்று. அம்மா ஆண்டவா, என்ன நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன், கேட்கிறீர்களா? என்ன பார்வதி? அம்மானு சொன்னாம்னா நீங்க போய் காப்பாத்துங்க. ஏப்பாடா ஓடியே காப்பாத்து பார்வதி. அப்பான்னு சொன்னாம்னா நீங்க போங்க ஆண்டவா, நான் போய் காப்பாத்துகிறேன். சரிதான். இருவேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட. ஏப்பாவ டக்கு டக்கு டக்குன்னு அறைய நெருக்குதான். டக்குன்னு வெட்டி கிட்டத்துல அறைய நெருக்கிக்கிட்டே இருக்கான் பாத்துக்க. ஆமா, ஏனே அடைய கிட்ட நெருக்குதான், இருவேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிதான். பாவி கீழே விழுந்தானே. ஆமா, ஒரு அம்மானு சொல்லக்கூடாதா? இப்ப அவர் அப்பான்னு சொல்லக்கூடாதா? பகவான் பார்வதி அம்மானு சொல்லியிருந்தா பார்வதி போய் காப்பாத்திருப்பான். ஒரு அத்தைன்னு சொல்லிருக்க கூடாதா? மைனின்னு சொன்னா யார் போய் காப்பாத்துவா? லட்சுமி மைனி ஐயா. பெருமாள் முப்பத்தோளதான் இருக்காரோ? ஆமா, அதுக்கு நீ எப்படியும் மைனியா இருக்கும்போது மைனி, குழந்தையா இருக்கும்போது குழந்தையா, வீட்டம்மா இருக்கும்போது வீட்டம்மா. நீனும் 10 வயசு மூத்தவளை கட்டு. ஏய்யா, இருவேரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆமா, என்னன்னு கீழே விழுந்தானா? அம்மானு சொன்னானா? சொல்லலையே, அப்பான்னு சொன்னானா? எப்படி விழுந்தா? எப்படி விழுகிறா? நான் செத்தமுன்னா பாவி செத்தே போனோம், செத்தே போயிட்டான் பாத்து. அம்மா ஆண்டவா பகவானே சிவபெருமானே ஈஸ்வரா இறைவா, இந்த உயிருக்கு கொடுக்க சொன்ன நீங்க உயிர் கொடுக்க மாட்டேன்னிட்டியோ ஆண்டவா. இதற்கு பதிலாவது யாருக்காவது உயிர் கொடுக்க வேணுமென்றோ பகவான் பார்வதி இருவேர்களும். ஆமா சுவாமி, அந்த வனம் தலைக்கடங்கு, அந்த வனம் தலைக்கடங்கு, அடுத்த வனம் பயணமா நீ வச்சோட குவச்சோடே, நீ வச்சோட குவச்சோடே, இது நடந்த வனம் கடந்தோ
ஐயா நாட்டு பொங்கு விருந்தவனோ இங்கிருந்து மயணமாகி 10 நல்ல கடல்களே நாகலோகம் அழியாதே நாகலோகம் அழியாதே வருவாரோ இதுவே அடலே வருவாரோ இதுவே அப்படி நாகலோகம் அழியாக வழியுமாறே வருவாரோ இதுவே வருகிற வேலையில மாணிக்க முத்துக்குள்ள ஆண்குரலும் பெண்பூரலும் அன்புடனை கேட்டிடுமா பார்த்தால பார்வேதியா ஆண்டவனை மறவானே பகவானே முதலந்த சங்கேரனே சரண இறையோனே இறையளந்த சங்கேரனே மாணிக்க முத்துக்குள்ள ஆண்குரலும் கேட்பதனே ஒரு பெண்குரலும் கேட்பதனே சத்தியமா கேட்ட போதே ஏடியம்மா பெண்மகளே மாணிக்க முத்துக்குள்ள கருணாகம் தென்னாகோ கண்ணாடி திருசூர்களா கனத்தலோ கொடி விருது எல்லாத்துக்கும் ராஜா ராணி நாகராஜனாக தலைகள் நம் மனிதருமோ இடர்கள் மட்டும் பாப்பின்றோமோ இல்லை வரம் யானும் என்றே இல்லை வரம் இவர்கள் பெருந்தவசி இருந்து வரா பெருந்தவசி இருந்து வரா இல்லை வரம் யானும் என்றே அவர்கள் பெருந்தவசி இருந்து வரா அப்பமா கொடியதவம் செய்து வருகிறார் அம்மா இந்த ஆதி சத்தியாகிய என்னிடத்திலே சொன்ன போது சொல்லித்த வேளையிலும் ஆண்டவா பகவானே சிவபெருமானே இப்பேர் வந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணியான் பெண்ணானவளுக்கும் குழந்த வரம் கொடுக்க வேண்டியதான ஆண்டவா இந்த சீரும் சிறப்பாவுள்ள நேரத்தில் ஆமா பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று யார் என்ன எம் ஆகாஷ் அவர்களும் ஆமா எம் அஜீஸ் அவர்களும் இவர்கள் குருசாமிபுரம் எப்பா குருசாமிபுரம் எஸ் பொன்பாண்டி அவர்கள் அண்ணால் அவர்கள் மட்டன் ஸ்டால் எப்பா நாகரியா சாப்பிடலாம் நாளைக்கு மத்தியானம் போகும்போது தம்பி ஆளுக்கு 1 கிலோ ஆளுக்கு 1 கிலோ எல்லாம் வேண்டாம் நீங்க கடையில போய் வாங்க எனக்கு 1 கிலோ கறி தந்துரு அவன் குடத்துக்காரன் மட்டும் தான் கொடுப்பான் அப்படியா எனக்கு கிடையாதுன்னு குடத்துக்காரு பேண்ட்ஸ் பார்த்து தம்பி தலைக்கறி வேணும் தந்துரு தந்துருவியா
ஆ ஆமாங்க தருவலாம். எனக்கு தெரியவே அவனுக்கு கொடுத்தியா? அப்படி சொல்லு சிங்கம். அது அதுக்கு அங்கம். தானே நாளைக்கு. ஆமா சரியா? நாளைக்கு எங்க வர? கடைக்கு. கடை எங்க இருக்கு? குருசாமிபுரமா? அங்க அடுத்த வாரம் கூட தானே. நம்ம ஊர் பக்கம் பாச்சத்திரம்னே. சிவகாமிபுரத்துலயா? உங்க ஊர் பக்கத்துல ஊர் பக்கத்துல தான்டே. அம்மா மேலப்பாவு. உங்க ஊரு கிட்ட ஊரு தான். ஆமா அடுத்த ஊருக்கு அடுத்த ஊரு. குருசாமிபுரத்துக்கு வந்தமுன்னு வை, 1 கிலோ கறி தந்துருன. ஆமா தரல டவுசரை வச்சுட்டு சொல்லியாச்சு. பாடும் நாமளை ஆதரிக்க வேணுமென்று வேணுமே என்றோ லட்சாதி லட்சம் 101 லட்சம் பொன்பொருளை அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள், ஆதரவு செய்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்பங்கள கோத்திரங்கள் எல்லாம் விட்டார் உறவினர்கள். ஆமா மனைவி மக்களோடும் பொன் எடுத்த இடம் கொடுத்த இடங்கள் எல்லாம். ஆமா எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி சுவாமி வாழே வியானோங்க கண்பலரமே ஆதி கைலை போல செய்யும் தொழிலாகியே செழி தோண்டிய வாழ்வோடு மக்களோடு மங்களம்மா வாழ்ந்தோ போன போன இடங்கெல்லாம் புகழ்ந்தறியாக வாழ்க வளர்க என்று ஈசன் பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆதி சத்தியான மர்வதா தேவியானவள் ஆண்டவா சிவபெருமாளே, இந்த குழந்தை வரம் இருக்கக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஆமா இந்த குழந்தை வரம் கொடுத்திடுங்கோள் இறைவா ஈசா சிவபிரகாசா என்று சொல்ல. அம்மா பார்வதிய குழந்தனா என்னடி சகாபுலா வியாபாரம் நினைச்சாடி பார்வதி? கத்தரிக்காம அழைக்காத வியாபாரமா இல்ல கடையில இருக்க பொம்மையா ரேசாந்தானு கொடுத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர. ஒருவருடைய பாவ புண்ணியங்களை பார்த்துத்தானடி தீர வேண்டும். ஆமா என் ஆண்டவன் பகவான் சொன்னான். ஆமோ சுந்தர புத்திர நைனாரை வரவழைத்து கணக்குகளை எடுத்து பார்க்க வேண்டும் என்றோ. கணக்கு என எடுத்து பார்த்தா முன்னால் ஒரு பிறவியில ஐயா முன்னால் ஒரு பிறவியே மூடி ராஜனோ வேடுவனத்தான் பிறந்து விளம்பு பணம் போட்டும் கொண்டு தோசத்தானே மான கொண்ட தோசத்தானே அவருக்கு இப்பிறத்தில் மதலை இல்லை. ஆண்டவா அவர்தான் அந்த பாவம் செஞ்சாரு. ஆமா நாகக்கண்ணி என்ன பாவம் செஞ்சா? அவ பொல்லாத கண்ணியா இருந்திருக்கா. ஆண்டவா நீ ஆண்டவனே பகவானே அமுத சங்கரனே ஈஸ்வரனே இறையோனே 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 சங்கரனே
போது பார்த்தார் ஆண்டவன் சித்திரபுத்திரன் ஐனார் என்று வரவழைத்து நாகர்கண்ணியுடைய ஏடெடுத்து பார்க்க சொன்னான். ஆண்டவா பகவானே சிவபெருமானே, இந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் ஐயா முன்னாள் ஒரு செம்மத்தீரே அடர்த்தியா தாங்குற 7-8 பிள்ளைகள் கிணத்திலையும் தண்ணீரே 7-8 குழந்தைகளை களத்த நிறைத்திருக்கா கள்ளிப்பாலம் கொடுத்திருக்கா. அது மட்டும் இல்ல ஐயா மருமருந்த கொடுத்தல பார்வதி சண்டாடி சண்டாடினாக கண்ணி கருவாங்க கலைத்திருக்கா. ஒரு மருந்த கொடுத்தலவோ ஒரு மருந்த கொடுத்தல உருவாக்க கலைத்திருக்கா. கரை கலைத்த துவாசத்தாலே கை குழந்தை இல்ல ஐயோ முருகனைத்த தோசத்தாலே முருகனைத்த தோசத்தாலே பகவானுக்கு ஒரு குணத்தை இல்ல ஐயா முருகனைத்த தோசத்தாலே குணத்தை கரு கலைத்த தோஷத்தினாலே கை குழந்தை இல்லையே என்றோ சுந்தரபுத்திரனை சொல்ல ஆண்டவா பகவானே ஈஸ்வரா இறையோனை இறையிழந்த சங்கரர இப்பேர் மற்ற நாகராஜனுக்கு கண்ணிக்கோ ஆண்டவா பகவானே என்ன பார்வதி என்ன ஐயா நீங்க கொடுக்காவிட்டா கொடுக்காவிட்டா ஐயா நீங்க அம்மா நான் கொடுவே கொடுக்காவிட்டா பகவானிக்க கொடுக்காவிட்டா பார்வேதியா கொடுவே சங்கராதிக்க கொடுக்காவிட்டா கொடுக்காவிட்டா சிவசக்தி அவன் கொடுவே கொடுக்காவிட்டா பார்வதியோ சொன்ன போதே அப்ப பார்த்தாரே பகவானோமா ஏடி அம்மா பார்வதியே பார்வதியே இந்த ஈசனுட வார்த்தைகளோ பார்வதியே கொடுக்கணுமா கொடுக்க வேணுமா ஏனிய வாயிய பிறக்க வேண்டுமா சொன்ன போதே பார்த்தான பார்வதியா ஆண்டவே மாமானே மாமானே முதலந்த சங்கரே மனவானே அம்மா உம்மை
பார்வதி ஆதிபராசக்தி நீயே போய் பிள்ளையாகவே பிறக்க வேணும் அம்மா. வேண்டும் அம்மா பார்வதி. ஆண்டவா, என்ன பார்வதி? எங்கெங்கே போய் பிறக்க சொன்னாலும் அங்கங்கே எனக்கு நீங்கள் சாபத்தை கொடுக்கிறீர்களே. என்னையே போய் பிறக்க சொல்றீங்களா ஆண்டவா இறைவா? நான் எப்படி ஆண்டவா போய் பிறப்பேன்? ஆமா அன்று ஒரு காலத்தில ஆமா கார்காபுரத்திலே வாழ்ந்து வந்தாரே தர்க்கமுனிராஜன். ஏப்பா தர்க்கமுனிராஜ பண்ணவன். அந்த தர்க்கமுனிராஜனுக்கும் தார்காபலியாகிய பெண்ணானவனுக்கும் பெண்ணானவனுக்கும் ஈஸ்வரா இறையோனே இறையோனே பிள்ளை இல்லாமல் பெருந்தவம் செய்து வந்தார்கள். செய்து வந்தார். அப்பவும் நீங்க என்னைய போய் பிறக்க சொன்னீங்க. சொல்லி என்னைய மாலையிட்டு மனம் முடிப்பதற்கு எப்பாடுபட்டீர்களா? எவ்வளவு ஒரு அன்போடு பண்ணீங்க ஆண்டவா. ஆண்டவா பகவானே, என்ன பார்வதி? இப்பமும் ஆமா அவர்கள் திருவயத்திலே போய் பிள்ளையாக பிறக்க சொல்லீர்களே. ஆமா நான் எப்படி போய் பிறப்பேன்? எப்படி பிறப்பதாண்டவா? அத்துடன் இந்த சீரும் சிறப்பான நேரத்தில் வேளையில் அம்மன் பிறப்பதற்கு முன்னாலே எப்பா முன்பாகவே கீழ புலியூர்மானுடைய புலியூர் புகழ் ஆமா இசைவேந்தன் ஆமா சுதாரியோஸ். எப்பா சுதாரியோஸ் புலியூர் புகழ் ஆமா இசைவேந்தன் சுதாரியோஸ். எப்பா புலியூர் புகழ். புலியூரிலே பேரு புகழும் வாங்கக்கூடிய செட்டு பார்த்துப்போம். ஆமா நமது அருமை அண்ணாச்சி சரிதான். உரிமையாளர் பேர் தெரியல, உங்க பேரு அப்படியா? சுதா அவர்கள் ஆமா ஆடியோஸ் சரிதான் வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆமா நாமளுக்கு லட்சாதி லட்சம் 101 லட்சம் மண்பொருளை அங்கீகரணம் தாக்கடித்துள்ளார்கள். எப்பா எங்க பார்த்தால் கலர் ரைட்டு பல்பு சீரியல் செட்டு. அந்த ஆதரித்துள்ள செல்வஜிமானுடைய குடும்பங்கள கோத்திரங்கள் எல்லாம் ஆமா நாளைக்கு மத்தியானம் விரிவா வாழ்த்துவோம். கொஞ்ச நேரத்துக்கு தந்திருக்காங்க. ஆமா ஆதரித்துள்ள செல்வஜிமானுடைய குடும்பங்கள கோத்திரங்கள் எல்லாம் கோத்திரங்கள் எல்லாம் செய்யும் தொழில் விருந்தியாகி அம்மா முன்னாடி அம்மானுடைய அருளாலே மேலும் உயர்படி இறைவனை வாழ்ந்துகிறோம். வேண்டுகிறோம் ஐயா. ஆண்டவா பகவானே, என்ன சுவாமி? ஈஸ்வரா பகவானே, இறைவா அவர்கள்தான் நாகமும் இல்லாமல் பிள்ளையும் இல்லாமல் மனிதரும் இல்லாமல் இருக்கிறார்களே. ஏ அம்மா பார்வதிய, என்ன ஆண்டவா? அவர்கள் வயத்திலே போய் பிறப்பதற்கு உனக்கு சட்டம் இல்லையடி. ஆமா நீ மாற்றி பிறக்க வேணும் அம்மா. வேண்டும் அம்மா. 1008 சுருவத்திலே அறச்சுருவத்தை எடுத்து அதிலே 8 தேவா அமிர்தம் என்னும் கலசத்திலே அடைத்து 8 கலசத்தையும் நாகக்கன்னியாருடைய கையிலே குழந்தையானா 48 நாள் வரைக்கும் ஒரு மண்டலங்களும் தவம் இருந்து வர சொல்லி 48வது நாளையிலே நல்ல குழந்தை 8 குழந்தை பிறக்கும் என்று பகவான் வாக்களித்து வரம் கொடுத்தா ஐயா பேடிய ஆட்டம் என்று ஆதி சக்தி அம்மா பார்வதியா 1008 சுருவத்தியோ ஊரான சுருமா எழுப்பானே 8 கலசமதில் அழைப்பான் ஏ கைலை மலை தலை கடந்தோ ஏன் ஆகமோகமந்தனம் வாரானே வருகிற ஏ அடி அம்மா நாகக்கண்ணியே செய்தலாமோ போதும் மணியே அம்மா போதும் மணியே அம்மா தவத்த விட்டே இறங்கி வாடியே அம்மா போதும் மணியே அம்மா இருந்ததாவோ போதும் மணியே தவத்த விட்டு அம்மா இறங்கி வாடியே இந்த பார்வதியா சொன்ன போதே என் தவத்தை விட்டு மங்கை இறங்குவான் ஏ அம்மா அம்மா பார்வதியே ஏ பார்வதியே தாடியாடத்தாய்
பார்வதியே கேட்ட போதே அவ பார்த்தாலே பார்வதியா உன் தவத்துக்கு நானும் மனமிறங்கியே மனமிறங்கியே தவ குழந்தை கொடுக்க வந்தே மனமிறங்கி பார்வதி அம்மா நீ செய்த தவத்துக்கு மனமிறங்கி தவ குழந்தை கொடுக்க வந்தேன் வந்தேன் நாகக்கண்ணீர் 8 தேவாமிர்த கலசத்தை கையிலே கொடுத்தார். கொடுக்கிறா ஐயா. மேலை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்குள் வரும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆமா, மேலை கலைஞர்கள் ஆலயத்திற்குள் வரும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கிறார். அழைக்கிறார் என்று. ஆமா, இந்த கலசமானது 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் அடைகாத்து வந்தையானா 48வது நாளையிலே நாளான நல்ல செவ்வாய்க்கிழமையில சாமன் நடுச்சாமம் போல 8 குழந்தையாக வந்து அவதாரம் செய்வார்கள் என்று சொன்னார். ஆமா அம்மா பார்வதி என்ன நாங்கதான் பிள்ளையும் இல்லாமல் மனிதரும் இல்லாமல் நாமும் இல்லாமல் இருப்போம். இருக்கிற பிள்ளையா இருக்கிறோம். எங்களை கூட வேண்டாம். ஆமா, உங்களுடைய அம்சத்திலே எனக்கு குழந்தை கொடுங்கள் என்று சொன்னார். ஆமோ, அப்படியே தந்தேன் என்று வரம் கழித்து வாக்களித்தார். கலசமேத கையில் வாங்கி மாணிக்க புத்துமுன 8 கலசத்தையும் அடுக்குவானே 8 கலசத்தையும் அடுக்கியல்லோ அவன் பாடான சுழற்றுவானா 24 அரமண்டலம் 8 நல்ல கலசத்தியம் 8 காளியாக தான் பிறந்து முதலாளே கலசத்தியிலே உலக சத்தியமா பிறந்து வாரா 2 கலசத்தியிலே ஈஸ்வரியா தான் பிறந்தா மாயம் 3 கலசத்தியிலே கலசத்தியிலே எங்க முக்கூடாதிய பிறந்து ஓடியா கலசத்தியிலே கலசத்தியிலே எங்க நாராயணி தாம்பரா கலசத்தியிலே எங்க மாரியம்மா தாம்பரா ஆறாவது கலசத்தியிலே எங்க அழகு நாச்சியம்மா தாம்பரா 7வது கலசத்தியிலே எங்க வடக்குச்சியம்மா தாம்பரா 8வது கலசத்தியிலே ஐயா கலசத்தியிலே அந்த காளி வந்து தாய கலசத்தியிலே தாய வீரப்பல்லா வெரிசடையோ தலைமுடியா முகம் வந்தவளே புறத்தாண்டவளோ கடிய முக்குடாதே வீரப்பல்லா வெரிசடையா தலைமுடியா ஓரவாய மாறப்பட்டா வந்த கூடாது தாயான ராணியம்மா
ஓடியா ஆரியோடு பேச்சு வாரா அந்த பேச்சு கட்ட பேச்சு பாட்டு வேணா பேச்சியோடு அந்த ஆடி எட்டும் யாரோ வாஞ்சனைய பெற்ற போல வாராட அனுமந்தா ஓடியா எம்பருமா அனுமந்த சாமந்தானா இந்த நாளை கட்டி பெற்ற போல நாராயணி எட்டும் யாரோ பாடி வார பாடி வாரா பொன்னாத பேச்சு அம்மா அட்ட பேச்சு கட்ட பேச்சு மாட்டு வேண பேச்சியோடு மனவேசகார சுவாமி கற்பையாக ஐகோட்டு மகாராஜா மணிவளத்துல பிறந்தா மாயாண்டி சொல்லலையா ஐயா மேல இசை கலைக்க வேண்டாம் ஆலயத்தில் வர ஐயா மேலேச கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வரும்படி விழா தொண்டியாளர் கட்டுப்படுகிறார்கள். ஏ வீரப்பல்லா வெரிசடையோ அக்கி கொண்ட திருமுகமா ஆரவாய மதுமுடியா ஆராட கூடாது ஆயாண்டி சுடரையோடு ஏறு பெற்ற சுடராயா தாயான முக்குடாதி அபியே நாகம்மா சக்தி கொண்ட நாகம்மா அந்தவாடி எட்டும் பேரோ வீராட்டுக்காரியோடு இருக்க மூடி மாறியவா பாலக்காரி சாலக்காரி வாவான தங்கையம்மா அக்குணல்லே சடையழகி ஹரிராமனுடைய நீயும் சடையழகி ஓடியா சுத்தி ஏ மணிவழக்கு பிறந்த பிள்ளை ஏ சுடலா மாட்டி வழக்கு பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை ஏ மாயா சுடலாயோ பிறந்த பிள்ளை ஏ சுடலா மாறாலே என்ன காரியம்மா ஏ குண்ட வர முடியறவோ ஒரு முழங்கி காய் பல்லறவோ ஏ மாறாது காரியாவே ஏ அந்தலாரி எட்டும் வருவா ஏ மாறாலே காரியமா அவ வீரம் பல்லா விரிசடையோ ஏ பொன்னாத காளிக்கா முடியும் நீராட்டி காரியமா இருக்க முடிய அமர்ந்தவரே ஈஸ்வரியா ஏ மணிவழக்கில பிறந்தமில்லாயாண்டி சொடராயா திருவழக்கில பிறந்தமில்லா நீ சொடல மாயாண்டி நவகருப்பா அக்கினில பிறந்தமில்லா அக்கினி கருப்பனோடு வெப்பையில பிறந்தமில்லா சீதையன வளர்த்தமாமே செல்ல புள்ள நவகருப்பா உனக்கு மைச உண்ட கண்ணோ கண்ணு கட்ட கொண்ட கண்ணா வாழக்கார ஜாலக்கார வாவாத மதுமணத்தா ஆனாத சுடராய்யா அந்த ஓட்ட குறுக்குவாரோ மாயாண்டி சுடராய்யா மாவுவன தும்பாரோ ஏறு கட்ட மாயாண்டி மாயான தன்னதில ஏ மாண்டவன வேசப்போ சுட்டான தன்னதில ஓடியா மாயான போடுமே ஏ மாயாண்டி சுடராய்யா மாண்டவன அங்கனுமே சுட்டாடு போடுமே வெப்பையில பிறந்த பிள்ளை ஓடியா ஓடியா